ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேரிஸ் ஹோம் ஃபுட். இன்றைக்கி வந்து டேஸ்டியான சுவையான மிளகு குழம்பு எப்படி செய்யலாம் சொல்லித்தரேன். இது கூட ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்டா ஒரு தட்டு சோறு காலியாகுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். சளி பிடிச்சிருக்கு, வரட்டி இருமலாக இருக்குது, தொண்டை கரகரப்பாக இருக்குது அப்படின்னும் போதும் குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கும் இந்த மாதிரி மிளகு குழம்பு செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவும் நல்லா சூப்பராக இருக்கும். வாங்க இந்த டேஸ்டியான மிளகு குழம்பு எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன். வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. மிளகு குழம்பு பண்ணுறதுக்கு புளி பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளியை வந்து தண்ணி ஊற்றி நல்லா 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு நல்லா கரைச்சி எடுத்து ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. அடுத்து பேன் வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம். 1.5 டீஸ்பூன் முழு மல்லி போட்டுக்கோங்க. தனியா போட்டுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. தீயை விடாமல் வறுத்துக்கோங்க. தீயை விட்டால் குழம்போட டேஸ்ட்டே போயிடும். அடுப்பு சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாற வரைக்கும் வறுத்துட்டு ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், எல்லாம் ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சாச்சு. இப்போ அதே எண்ணெயில் கட்டி பெருங்காயம் போட்டுக்கோங்க. கட்டி பெருங்காயம் போட்டுக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். பெருங்காயம் போட்டு பண்ணும்போது வாய்வு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு பொரிஞ்சதும் எடுத்துக்கலாம். அடுத்து 10 காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த எண்ணெயிலேயே இந்த கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாயும் நல்லா பொரிஞ்சிடும். அவ்வளோதான். இந்த அளவுக்கு பொரிஞ்சதும் இப்போ இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அதே பேன்லேயே 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு வெந்தயம் நல்லா வறுத்துக்கோங்க. கடுகு பொரித்து பண்ணுறதை விட இந்த மாதிரி வெந்தயம் கடுகு வறுத்து பண்ணும்போது ரொம்பவும் நல்லா குழம்பு டேஸ்ட்டு கொடுக்கும். அவ்வளோதான். இப்போ இதுவும் பொரிஞ்சாச்சு. இப்போ இந்த கடுகு வெந்தயத்தையும் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு எல்லாத்தையும் ஆற வச்சுருங்க. இப்போ குழம்பு பண்ணுறதுக்கு இந்த மாதிரி குழிக்கரண்டியில் 3 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றினா தான் இந்த குழம்புக்கு நல்லாயிருக்கும். 2 நாள் ஆனாலும் கெடாமல் இருக்கும். 3 கரண்டி இந்த மாதிரி குழிக்கரண்டியில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக வெந்தயம், கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க. கடுகு வெந்தயம் பொரியட்டும். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. உடனே புளி கரைச்சலையும் ஊற்றிக்கோங்க. தீயை விட்டுறாதீங்க. மஞ்சள்தூள் போட்டுட்டு அடுப்பு சிம்மில் வச்சுட்டு புளி தண்ணியை ஊற்றிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுக்கலாம். உப்பும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா கொதிக்கிறதுக்குள்ளே இப்போ நம்ம ஆறி வச்சுருக்கிற மசாலாவை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா குறைண்டு ஃபஸ்ட்டு தூள் பண்ணிக்கோங்க. ரொம்பவும் நல்லா தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு அரைச்சிடாதீங்க. பாருங்கள், இப்போ குறைண்டு தூள் பண்ணிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு நல்லா குறைண்டு தூள் பண்ணிட்டு வந்ததும் இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், குழம்பு கொதிச்சிட்ருக்கு. இப்போ இதில் வந்து ஒரு துண்டு வெல்லம் போட்டுக்கோங்க. நல்லா உப்பு காரம் புளிப்போட ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வெல்லம் போட்டால். அடுத்து அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை கரண்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கோங்க. மொத்தமாக போட்டிங்கனாலும் அப்படியே கட்டி பிடிச்ச மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கரைச்சி விட்டுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் மசாலா எல்லாம் ஒட்டியிருக்கு. இப்போ இதில் ஒரு 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு மறுபடியும் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். திக்காக இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க. ஏன்னா இதில் பருப்பெல்லாம் போட்டிருக்கிறதுனால இதில் வந்து கட்டி பிடிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் அடி பிடிக்கவும் வாய்ப்பு இருக்குது. கைவிடாமல் ஒரு 5 நிமிஷம் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கட்டியாக ஏதாவது இருந்துச்சுன்னா நல்லா இன்னொரு கரண்டியில் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஒரு 10-15 நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. உங்களுக்கு திக்காக வேணும்னா திக்காக வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் சுண்டை வைக்கலாம். உங்களுக்கு தண்ணியாக வேணும்னாலும் தண்ணியாக வச்சுக்கலாம். உங்கள் விருப்பம்தான். நல்லா சுண்டை விட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். 2-3 நாள் ஆனாலும் கெடாமையே இருக்கும். இதுக்கு வெங்காயம், தக்காளி, பூண்டு எதுவுமே தேவையில்லை. இந்த மிளகு குழம்பை நீங்கள் ட்ராவலிங் பண்ணும்போதும் இந்த மாதிரி குழம்பு செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா ரைஸில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்பவும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை இலையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக இதையே நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரு குழி கரண்டி அளவுக்கு நல்லா இதையே நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கொதிக்க விட வேண்டாம். அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சுற்றிலும் எண்ணெயை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் சூடான சாதத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டாலும் சரி, இல்லாமல் இந்த மாதிரி குழம்புல கடைசியாக ஊற்றி வச்சிட்டிங்கனாலும் ரொம்பவும் நல்லா கமகமன்ட்டு டேஸ்ட்டாக வாசனையாக இருக்கும்.
இப்போ வாங்க சூப்பரான மிளகு குழம்பை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். ரொம்பவும் அருமையாக இருக்குங்க. இது கூட ஒரு அப்பளமோ ஒரு பொரியலோ வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவும் சூப்பராக இருக்கும். இது ரொம்பவும் நல்ல பத்திய குழம்புங்க. மிளகு குழம்பு சளி பிடிச்சாலும் இருமலாக இருந்தாலும் இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிடுங்க. ரொம்பவும் நல்லாயிருக்கும். இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.